மக்களே, வெல்கம் பேக் டு துர்கேஷ் கேமிங். இன்றைக்கி வந்துட்டு நம்ம பீரோ வைஸ்ட் அவுட் அப்படின்ற ஒரு கேமில் வந்துட்டு நம்ம கொள்ளையடிக்கிற புதுசாக ஒரு ஃபேன்மேட் கேம் தான் மக்களே. இதுவும் இந்த வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்துட்டு இது ரொம்ப பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகுது மக்களே. ஆமாம், இதில் வந்து கொள்ளையடிக்க போகிறோம் நம்ம பணத்தை ஃபுல்லாக நம்ம பேங்க்கில் போயிட்டு. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, உள்ளவும் வந்தாச்சு, தேடுவோம். நாங்கள் வேன் இருக்குது, வேன் அட்டே பட்டுற வேண்டியதுதான். நம்ம ஓடுறா வேனு வேனு வேன் 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 நம்ம வேனை அட்டை போடணும் முதல்ல. அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்துட்டு இப்போ உள்ளவும் போயிடுவோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, போலீஸ் கணவனும் வந்துட போகிறான். இதில் போலீஸ்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் போலீஸ் கூட இருக்குது. ஆனால் வந்துட்டு அதுக்கு இது பண்ணுவாங்க. இந்த போகிறான் பார்த்தீங்களா, ஒரு போலீஸ் கணவன்ட்ட வம்பு பண்ணிப்போம். என்கிட்ட கொஞ்சம் வம்பு பண்ணுவோம் அப்புறமேட்டு. அதுக்கு முன்னாடி இப்போ வேன் எடுத்துகிட்டு போவோம். வேனு என்னொட்டு இந்த வேனு 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 மை சிட்டி வேனு. ஓகேங்க, வந்துட்டு இது சப்வே சர்ஃபர்ஸ் வந்துட்டு இது ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இதுக்கு அடுத்த வீடியோவாக வந்து நம்ம சேனலில் வந்துட்டு இது ரிலீஸ் ஆகும். இதுக்கு அடுத்த வீடியோ தான் மக்களே சப்வே சர்ஃபர்ஸ் நியூ வீடியோ வரும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு இது பண்ண முடியாது, கொஞ்சம் லேட்டாக இருக்கும். அதனால் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் லேட் பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்பவுமே ஃபீவராக இருந்துச்சு எனக்கு, அதனால் இந்த கேம் ப்ளே பண்ண முடியல. அதனால தான் கொஞ்சம் சரியான பிறகு வந்து பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் இந்த வீடியோவுக்கு. ஓகே, நம்ம வேனை எடுத்துப்போம். இந்த வேனை எடுத்துகிட்டு நம்ம போலீஸ் யார் வந்தாலும் எதிர்த்து போவோம். ஏன்னா நம்ம வந்து பைவானாச்சே, வீர தீர சூரா வீர தீர சூரா தத் வீர சீர தூரா வீர தீர சூரா சூரா வீர தீர சூரா தீர சூரா வீர வீரன் தீர தீரம் சூரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேனை எடுத்தாச்சு. ஓகே, நம்ம வேனை எடுத்துட்டு நம்ம வந்துட்டு அடுத்து சப்வே சர்ஃபர்ஸ்க்கு அடுத்த கேமாக வந்து நம்ம இதுதான் விளையாட போகிறோம். சப்வே சர்ஃபர்ஸ்க்கு அடுத்த கேமு வேறு ஒன்றும் இல்லை. சப்வே சர்ஃபர்ஸ்க்கு அடுத்த கேம்னா வந்து சப்வே சர்ஃபர்ஸ் ஸ்டோரி மக்களே. அந்த சப்வே சர்ஃபர்ஸ் ஸ்டோரி உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு 1K சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணணும். 100 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னு நான் கண்டிப்பாக ஒரு ஸ்டோரிஸ் சேனல் ஆரம்பித்து கண்டிப்பாக வீடியோஸ் போடுவேன். ஓகே, வந்துட்டு எனக்குள்ளே இருக்கான், வம்பு பண்ணுவோம். எட்ரா வண்டியை தங்கட தக்கன் ஓ ஓ தங்கட தக்கன் ஓ. என்னங்க மல்லாக்க போனவன் கல்லாக்கப்படுத்திட்டியா? டேய் யாரா நீ என்கிட்ட வந்து சண்டை இழுத்துக்கிட்டு இருக்க? ஓடுங்க நாய். என்னென்ன ஒன்றுது பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுது. ஓகே, இவனை போட்டு நல்லா ஒரு உதச்சி இவனை டெத்தும் பண்ணியாச்சு. டெத் பண்ணிடுவோம்ல. அடுத்து வந்து நம்ம வேலையை ஆரம்பிப்போம். இவங்க வேறு அவனை நடுவில் ட்ரை யுவர் லக்குன்ட்டு இருக்கானுங்க. நான் ஒய்ஃபை ஆஃப் பண்ணிடுறேன். ஏன் சொல்கிறேன்னா இவங்க நடுவில் ஆடு கொடுத்து சாப்பிடிக்கிறானுங்க. ஓகே 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 ஆடும் போட முடியாது. ஏன் சொல்கிறேன்னா ஆடையும் கட் பண்ணாமல் போட்டிருக்கோம். நம்ம இது போட்டது தான் போட்டிருக்கோம். இந்த வீடியோவை அதுவும் உருப்படியாக போட்டிருக்கோம். வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இவர் ட்ரை லக்கில் எனக்கு என்ன அடித்து விழுவுதோ தெரியலை. நம்மளுக்கு விழுந்துட்டா ஓகே தான். ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ அடுத்து வந்து கிராணி சாப்டர் 1 வந்துட்டு நம்ம எப்போவுமே கிராணி சாப்டர் 1 நோட சேலஞ்ச் தான் மக்களே பண்ணவே இல்லை. நோட சேலஞ்ச் பண்ணவே இல்லை நம்ம கடைசியில். அதனால் நம்ம வந்துட்டு நம்ம சீவர் எஸ்கேப்
ப்ளஸ் டெடியோட நம்ம நோட சேலஞ்சு தான் மக்களே ட்ரை பண்ண போகிறோம். அது முடியுமான்னு தெரியலை, பார்ப்போம். கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ஃபுல் நம்ம இந்த கிராணி சாப்டர் 1 கார் எஸ்கேப்லேயே போட்டு நம்மளை மிதின்னு மிதிச்சிருப்பானுங்க. பாருங்கங்க, இவன் காசே எடுக்க விட மாட்டுறாங்க. பைத்தியக்காரன். ஐயோ, இது வேறு இந்த ஜாய்ஸ்டிக்கு சாவுடா. நான் போட்டு வந்துட்டு ஒரே போட்டு போய் செத்துட்டேன். தள்ளுடா, சாவுன்றேன்ல நாய். எந்தெந்த நாயெல்லாம் தொல்லை பண்ணுது. எந்திரிச்சிட்டாங்க. அதோடையே 2 பேர் வந்து போட்டு தள்ளியாச்சு. நம்ம ஒருத்தவன் செத்துட்டான், இன்னொருத்தவனும் செத்துட்டான். அட்டையை போட்டுப்போம். இதே மாதிரி இந்த பாடி ஆள் 15 கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வெறும் 26-58 நிமிஷம் தான் மக்களே நானே போட்டிருக்காது இந்த வீடியோ. ஓகே, ஏன்னா ரொம்ப மேலே 30 to 55 செகண்ட்ஸ்க்கு மேலே போயிட்டா நம்ம வீடியோ யார் பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் இதே போட்டு விட்ருக்கேன். ஓகே, வந்துட்டு கிராணி சாப்டர் 1 வாய்ஸ் குறாண்டும். ஆனால் இப்போ இல்லை. ஏன்னா இது வேறு என்னது, ஒரு ரேட்டிங் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் வந்துட்டு நம்ம சேனல் ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்கெல்லாம் ஓகே வந்தாச்சு. மேலே எவனோ ஃபயர் வச்சு மேலே ஷூட் பண்ணுறாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. நம்ம அடுத்து வந்து நம்ம டேங்க் அட்டையை போட போகிறோங்க. அடுத்த வேலையாக வந்துட்டு நம்ம டேங்கை தான் அட்டையை போட போகிறோம். ஓகே, இந்த பொருளை எடுத்துகிட்டு நம்ம அடுத்து டேங்க் அட்டையை போட போவோம். இல்லாட்டி ஏதாவது ஒரு வேலையை பண்ணுவோம், இல்லாட்டி சாம்பியை போட்டு சாவடிப்போம். ஓகே, நம்ம கிராணி சாப்டர் 1, 2, 3 எல்லாத்துலேயுமே நம்ம நோட சேலஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம ட்ரெயின் எஸ்கேப்லேயே நம்ம பாட்டியை மட்டும் வச்சு பண்ணியிருப்போம். ஏன்னா ட்ரெயின் எஸ்கேப் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அப்படின்றதுனால பொருளும் கொஞ்சம் தேட முடியாமல் தான் தேடி எடுத்தேன். அந்த கிராணி சாப்டர் 3 வெறும் கிராணியை வச்சே, இந்த ஒரு கிராணியை வச்சே நான் பாதி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா பாருங்களேன், நான் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்ல ட்ரெயின் எஸ்கேப் முடிக்கிறதுக்கு. ஆனால் ட்ரெயின் எஸ்கேப்பை விட கேட் எஸ்கேப் தான் வியூ பற்றிக்கிட்டு போச்சு. யாருக்கு எந்த மண்டைங்க யாருக்கு பிடிச்சிருக்குன்னு சத்தியமாக தெரில. ஓகே, நம்ம வந்துட்டு அடுத்த வேலையாக வந்துட்டு எங்கே போகலாம், டேங்க்குக்கு தாங்க போக போகிறோம். டேங்க் அது மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். என்னடா டேங்க்கையே காணோம். ஏய், டேங்க்கு தாங்கடா. இந்த இருக்குதுங்க. கண்டுபிடிச்சாச்சு. ஸ்டார்ட். ஓகே, நம்ம ஏதாவது பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்டாங்க. என்னங்க இத்தனை பேர் சுற்றி வரானுங்க. வீர தீர சூரா நீ வளர்ந்து வர வேண்டாம், அன்பு வேண்டாம், அறிவு வேண்டாம், என்னைய போட்டு அடிக்கிறியே. இது வந்துட்டு இப்போ ஃபயர் பண்ண போகிற மக்களே எல்லாத்தையும். ஃபயரில் 2 பேர் செத்துறானுங்க. ஓகே, 2 பேர் பற்றி பிரச்சனையே வேணாம். இவன் ஒத்தாளுக்காண்டி புல்லட்டை வேஸ்ட் பண்ணிடுவோம், வேறு வழி இல்லை. இவனும் ஒத்தாளாக தான் இருக்கான். குட்டி புல்லட் போட்டால் சரி வராது, பெரிய புல்லட்டாக போட்டு சாவடிச்சு விட்டுருவோம். மயக்கத்தில் இருக்கானா. ஓகே, நான் அடுத்த வேலையாக வந்துட்டு என்னடா ரவுண்டு போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு டேங்க் மேட்னஸ்லாம் நம்ம இருக்கோம். திரும்பவும் ஃபயரா எங்கிட்டு ஃபயர்காரன் வண்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு நேராக போயிட்டுருக்கணும். ரைட் ஸ்லோ. என்னங்க, ஏய் லெட்ஸ் கோ மேன். ஏய் லெட்ஸ் கோ. ஏய் என்னங்க இது, புத்தா போட்ட பைத்தியக்காரன் போல. ஓகே, 3ஐயும் பொறுக்கியாச்சு. ஓகே, எனக்குள்ள நம்ம புல்லட் இருக்கு, அதையும் எடுத்துருவோம். இப்போ வந்துட்டு நம்ம பின்னாடி போனால் முன்னாடி தள்ளுது. ஓகேவே, முடிச்சிட்டாங்க கேமை. 256-4 அப்படின்னு வந்திருக்கு. நெட்வொர்க் இருந்தால் என்னடா பண்ணுவீங்க, ஆடு நெட்வொர்க்கே இல்லையே, கிளம்புங்க. ஓகே, நம்ம வந்துட்டு என்னங்க எங்கே வந்தாலும் ஜோடி போட்டு தருத்துறானுங்க நம்மளை. இல்லையா பேசிட்டு அவங்களே இப்போ அடியே போட்டு விடுவோம், சாவுன்றேன். ஏய் 2 டிக்கெட் செத்துருச்சுங்க. ஏய் வாட்ஸு சாவு செத்துருச்சுங்க. அந்த டிக்கெட்டு தலாம் அடிச்சு. ஓகே, இவனையும் இங்கே போடணும். கிளம்பு. ஓய் கிளவா, என்னடா டான்ஸ் ஆட்ட போகிற.
கிராணி கிராண்ட்பா எப்படி டான்ஸ் ஆடிட்டு போவோம் அது மாதிரியே போகிறான் பாருங்கண்ணே. என்னங்க எம்மா துண்டுக்கு அளவனா இருந்துட்டு இவ்வளோ பெரிய ரிவால்வர் கன்று வச்சுருக்கான். சாவுடா நாய். ஓகே நம்ம வந்து இப்போ கீழே இறங்கி இவன் ஒரு ஷூட் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா நம்ம ஊர் ஆட்கள் ஃபுல்லாக சாவடிக்க தான் வந்திருக்கோம். பின்னாடியே போவோம். ஏய் யாருங்க இவங்க? ஏய் சாவுன்றேன் லெவல் ஆயிங்க. ஒருத்தன் 2 பேருமே மயக்கத்தில் இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒருத்தால் தான் இப்படி அந்த அடியாலையும் சாவடிச்சு. ஐயோ வந்துருச்சாங்க. ஓகேங்க இந்த பைக்கால வந்து முதல்ல தள்ளி விட்டு நம்ம பைக் எடுத்துப்போம். ரொம்ப நன்றி நீ பைக்கை கொடுத்ததுக்கு. இப்போ வந்து நம்ம கேஷியர் தேடணும். ஏன்னா நம்ம கேஷ் வேணும். இப்போ காசு முதல்ல அட்டை போட்டுருவோம். இவங்கிட்டேருந்து நம்ம வேறு இந்த கேம் ப்ளே பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஓகே பைக் வேணாம் இந்த பைக்கு இங்கே இருக்கட்டும். வந்து அடுத்து என்ன பண்ணுவோம்? மிலிட்ரி போலீஸ் எல்லாம் போட்டு தள்ளுவோம். இந்த இருக்கான் பாருங்க மிலிட்ரி போலீஸ் வெயிட் பண்ணு பாஸ். இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் போட்டு தள்ளிக்கலாம். மிலிட்ரி போலீஸ் தான் பாருங்க அக்கா வருது. ஏய் அக்காய் வேணாம் இப்போ போட்டு தள்ள வேணாம். அந்த அக்காவை கடைசியாக பார்த்துப்போம். ஓகே இந்த அக்காவை மேலே போட்டு தள்ளிடுவோம். காய் ஏய் அண்ணே நாங்கள் வரமாட்டான் போயிட்டான். ஏய் யாருண்ணா நீ? ஏய் கே இவனை முதல்ல ஃபிக்கோ போட்டுப்போம். சாவுன்றேன். ஓகே இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இங்கே இந்த உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. டேங்க் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடுவோம். ஓகே இப்போ இந்த அக்காவை முதல்ல போட்டு தள்ளுவோம். கோய் என்னங்க இந்த ஒரு போலீஸ் வராமல் பாருங்க. ஏய் சாவு. என்னடா பட்டன் போயிட்ட? பாருங்கங்க பட்டன் வந்துட்டு பொட்டுன்னு போயிட்டான். ஓகே 3 கிடச்சிருச்சு நம்மளுக்கு அந்த ஆளுது. ஓகே நம்ம வந்துட்டு இப்போ இந்த புதையல் பெட்டியை தூக்குவோம். எடுத்தாச்சு புதையல் பெட்டியை. ஏய் 2 பேர் திரியிறானுங்க. இந்த போலீஸ் நம்ம கூட வரல அப்படின்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் இந்த போலீஸும் என் கூட வந்திருக்கான். அங்கே பாருங்க ஒரு கூட்டாளியே கூப்பிட்டு வந்திருக்கான். சாவுன்ற நோய் என்னங்க ஒருத்தாலும் வந்துக்கிட்டே இருக்கானுங்க. என்னடா பட்டன் வந்துட்டு பொட்டுன்னு போயிடுவா போல நீ. ஓகே மக்களே அவன் கொஞ்சம் தள்ளி போகிறான். உஷாராயிக்கிறான். எதுக்கு அடிச்ச மண்டையா தலையை போட்டு அடிக்கிறான் பாருங்க. மண்டை குஸ்கா. சாவு. என்ன ஒரு தின்னு உனக்கு எனைய போட்டு அடிக்கிற அளவுக்கு உனக்கு கொழுப்பு வந்துருச்சா? இப்போ தானே உன்னைய போட்டு தள்ளிட்டு வந்தேன். அடுத்த நிமிஷமே எத்தனை பேர் சுற்றி வளைச்சி துரத்துறானுங்க. ஓகே ஓகே நம்ம வந்துட்டு இப்போ எங்கே சப்வேக்கு போயிட்டோம். சப்வேக்கு ஓகே நம்ம எங்கே போவோம்? இந்த இடத்துக்கு போகலாம். இங்கேயும் நம்மளை சுற்றி வளைச்சி தான் அப்படியே துரத்த போகிறாங்க. ஓகே எங்கேயாவது சுற்றி வளைச்சி துரத்தாமல் விடுவானுங்கன்னு நம்புகிறேன். ஓகே அங்கே சொல்லி வாய மூடலை. அடுத்த நிமிஷமே துரத்துறானுங்க நம்மளை போட்டு. மேலே இந்த ரோபோட் அட்டாக் பண்ணுவான் பார்த்தீங்களா? அந்த ரோபோட்லாம் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்னைய. எத்தனை பேர் திரியானுங்க பாருங்க. 10 பேர்கிட்ட திரிகிறானுங்க. ஆக்சுவலி வந்துட்டு 2 பேர் தெரிஞ்சானுங்க. இப்போ ஒருத்தால வந்து நான் கூட்டாளியாக தூக்கி விட்டுட்டேன். அவனையும் இங்கேயே சேர்ந்து இழுதா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து விட்டாச்சு. அதனால் வந்துட்டு அவனும் வந்துட்டான் அப்படியே கூடவே. ஓகே என்னங்க ஐயோ போச்சு. நமக்கு இப்படியே இருந்தால் நம்ம லைஃப் தான் குறையும். நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா நம்ம இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறது? ஓகே
ஒரு ஒரு பக்கமாக போயிட்டு நம்ம வந்து உட்காந்துப்போம். இந்த பக்கமாக போயிட்டு உட்காந்துப்போம். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு வேலை பார்க்கலாம். ஓகே, சிந்தாக்க பாருங்க சாமி. போலீஸ்காரங்க எல்லாம் பதவி எடுத்து ஓடுறானுங்க. அட உப்பா நாய்ங்களா பரம்பு. ஐயோ டைமண்ட் போடுறாங்க. உருட்டு வச்சு அடிக்கிறாங்க பார்த்தீங்களாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான் இவன். ஓகே, நம்ம கேம் இப்போ கண்டினியூ பண்ணுவோம். இவன் ரொம்ப பவர்ஃபுல்னு நினைக்கிறேன். வேண்ட நம்ம கிட்டக்கே போனோம்னா நம்ம லைஃபே குறைச்சி விட்டுப்பான். பாருங்க, லைஃபே இப்போ பாதி தான் இருக்குது. இந்த லைஃபு குறைச்சிட்டான், அவ்வளவுதான், அவன் கத்தமாயிரும் நமக்கு. அது வரையும் நம்ம சர்வை பண்ண பார்க்கலாம். ஓகே, என்னங்க 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 மிஷின் மிஷின் பாருங்க. மிஷின் முடிக்காட்டி உங்களுக்கு காசு தர மாட்டேன்றாங்க. ஐயோ ஐயோ. ஓகே, வந்ததுதான் வந்துடும். இவனையும் சேர்ந்து போட்டு தள்ளிட்டே போயிடலாம். ஏன்னா இவன் வந்தானே இவன் சொல்லலாங்க. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி போட்டு தள்ளிட்டு போயிடலாம். அது போட்டு தள்ளுறதை பற்றி பிரச்சனை இல்லைனா காசு தருவானுங்கன்னு தெரில. ஐயோ டைமண்ட் கரெக்டாக நம்ம குறி பார்த்து போடுவாங்க. அது மட்டும் உறுதியாக சொல்கிறேன். டைமண்ட் எங்கே இருந்தாலும் குறி பார்த்து போடுறாங்க. வந்து ஷார்ட் கன்னை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க பார்க்கலாம். ஏன்னா அதில் கடைன்னு புல்லட் வந்துடும். கரெக்டாக டைமண்ட் போடுறான் இவன். டைமண்ட்டில் சரியான ஆளுன்னு நினைக்கிறேன். ஓகே, இவன் டைமண்ட் போட்டானா நம்ம வந்து பின்னாடி இல்லை முன்னாடி ரெண்டு பக்கத்தில் பார்த்தீங்களா எஃபெக்ட் ஆயிடுச்சா? எஃபெக்ட் ஆனாலே இவன் வந்துட்டு நம்மளை குறைச்சி நொக்க பிடிங்கிருவான். வந்துட்டு ஃபாஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ மட்டும் ஃபாஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபாஸ்ட் பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது ஓடுறது நிறுத்திச்சுன்னா நம்ம வந்துட்டு இது பண்ணிடலாம். நம்ம ஓகே, இவன் வந்து கொஞ்சம் ரொம்ப சூப் பண்ணுறான். அதுக்காண்டி நம்ம வந்துட்டு இப்போ நம்ம ஷார்ஜன் வச்சு அவன் லைஃப்பை பாதி குறைச்சிருவோம். ஓகே, இந்த டைமண்ட் கரெக்டாக போடுவான்னு நம்ம இந்த பக்கம் போயிடலாம். லெஃப்ட் சைடு. ஓகே, லெஃப்ட் சைடு போட்டான் இப்போ. அதனால் நான் வந்துட்டு ரைட் சைடு வந்துட்டேன். ரைட் லெஃப்ட் ரச்சி ரோப்பை வேறு கொடுத்து விட்டுட்டேன்னு தெரியாமல். ஓகேங்க, முடிஞ்ச அளவுக்கு அவன்கிட்ட இருந்து நம்ம ரோப்பு போடுவோம். ரோப்பு டைமண்ட் வேறு நம்மகிட்ட இல்லை. அது ஒரு கெட்ட விஷயம். அந்த டைமண்ட் நான் வந்து இப்போ நம்ம சாவடிக்கலாம். கரெக்டாக நம்ம மேலே டைமண்ட் போடுறான் அவன். இன்னும் கொஞ்சம் தூரம் இவங்க வேறு நடுவில் வந்து சாவடிக்கிறாங்க நம்மளை. ஐயோ வேறு டைமண்ட் போட்டாங்க பார்த்தீங்களா? எப்படி போட்டு அடிச்சிட்டாங்க நம்மளை. கத்தமாக போகுது நம்மளுக்கு. ஏன் சொல்கிறேன்னா நம்ம மேலேருந்து ஒரு ரோபோட் புல்லட் மாதிரி போட்டு நம்மளை சாவடிக்க பார்க்குறாங்க. ரெண்டாவது வந்து மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு 2 பேர் சாவடிக்க பார்க்குறாங்க. என்னடா பட்டன் போயிட்டேன் மிலிட்ரி ஆஃபீஸரு. ஓகே மக்களே, இவன் வந்து நம்ம நல்லா போட்டு தள்ளிட்டே இருக்கலாம். இவனை முதல்ல போட்டு தள்ளணும். ஐயோ மிலிட்ரி ஆஃபீஸர் இல்லையோ. ஓகே, லைஃப் ஃபுல்லாக குறைச்சிட்டானுங்க. பாதி லைஃப் தான் இருந்துச்சு. நம்ம டெட்டும் ஆயாச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் விளம்பரம் கொடுத்து வேஸ்ட்டு தான். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் விளையாண்டுட்டு வீடியோவை முடிச்சுப்போம். ஓகே அடுத்தாவது நல்ல லைஃப்பை முடிக்க பார்ப்போம். லைஃபு குறைக்காமல் இருக்கணும் கொஞ்சம். கரெக்டாக இந்த போலீஸ் எங்கிட்ட இருக்கானுங்களோ அந்த பக்கமே ஸ்பான் பண்ணி விடுறானுங்க நம்மளை. அதான் எனக்கு செம்ம காண்டில் இருக்கேன். ஓகே, இங்கே வேறு இறைய விடுறானுங்க பைத்தியக்காரங்க. ஓகே, இங்கேயே 2 பேர் சுற்றுறானுங்க. இவனை முதல்ல போட்டு தள்ளுவோம். ஏய் என்னங்க சரியான இதனாங்க போன தடவை பயந்தாங்குழி பக்கோடாவாக இருந்தீங்க. ஓகே, இவனையாவது போட்டு தள்ளுவோம். பாடி பில்டர் நல்லா, இந்த பாடி பில்டர் கொஞ்சம் இதாக இருப்பான்னு நினைக்கிறேன். போட்டு தள்ளுவான்னு நினைக்கிறேன். பாடி பில்டர் மாதிரி இருப்பான்னு நினைக்கிறேன். போட்டு தள்ளிடுவான்னு நினைக்கிறேன். அடே பாவி, பாடி பில்டராக இருப்பேன்னு நினச்சா பாருங்களேன், பின்னாடியே வந்துட்டாங்க போலீஸ்காரங்க. ஓகே, இதுக்கப்புறம் நம்மளுக்கு இருந்தால் இங்கே உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. நம்ம வந்து ஆமோ எடுத்துகிட்டு இந்த 6 எடுத்துப்போம். 11 8 எடுத்தாச்சு. சின்ன ஆள் தானா?
4 எடுத்தாச்சுன்னு 15 எடுக்கணும். ஓகே இவனையும் போட்டு தள்ளிட்டு காசு எடுத்துப்போம். ஓகே எடுத்தாச்சு. இந்த பைக்காரனை பாருங்க ஒரு பக்கமாக போகிறானுங்க. ஓகே போயிட்டான். சுட முடியல. யாருங்க இவன்? எந்த வைப்புலையோ தெரில. இவனோ பக்கத்தில் பால் குண்டேன் 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 தள்ளி போடா குண்டா குண்டா போய் மழா கழுவிட்டான். ஓகே நம்ம வந்து காசு எடுப்போம். காசு 14 ரூபா வச்சுருக்கு. 14 ருபீஸ். ஓகே நம்ம வந்து பக்கத்தில் இருந்து நின்றுட்டுருக்கான். அவனையும் சேர்த்து போட்டு தள்ளிடுவோம். மயக்கத்தில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம் மயக்கத்தில் தான் இருக்கான். ஒரு போடு போடு போடு. ஓகே இவன்ட காசு எடுத்தாச்சு. 14 ரூபா கிடச்சிருக்கு நம்மளுக்கு. எல்லோரும் 14 ரூபா தான் வச்சுருக்கானுங்க. ஏய் அக்காய் அக்காய் ஏய் யாரா நீங்கள்? மனுஷங்களாடா நீங்கள்? மிருகம் மாதிரி வந்து அடிக்கிறானுங்க. வைக்கே பாருங்க எடுத்துட்டானா? ஓகே வாங்க அந்த பக்கம் ஓடிச்சிடலாம். அந்த அக்காவை போய் போட்டு தள்ளிட்டு வருவோம். அக்கா கண்ணை பார்த்தானே பயந்து ஓடிச்சு. அந்த அக்காவை மட்டும் விட்டு வைப்போம் கொஞ்சமாச்சு. ஓகே இதுக்கப்புறம் வந்து நம்ம வீல் சுற்றுல பார்த்தோம்ல. ஏங்க நம்ம போட்டு தள்ள ரெடியாக நின்றுட்டுருப்பானுங்க ஒரு ஊரா. என்னடா டோய் பட்டுன்னு வந்துட்டு பொட்டுன்னு போயிட்டேன். அதோட மிலிட்ரி ஆஃபீஸருங்க எனக்கு வந்து நம்ம இது ஷீல்டு வச்சு இது பண்ணுவாங்க. ஆக்சுவலி இப்போ சுட்டோன்னா திரும்ப நம்மளுக்கு தான் வரும் புல்லட்டு. அது அப்படியே ஒரு கிரேட்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே கார் மேலே வந்துட்டு நீங்கள் கரெக்டாக புல்லட் போடலாம். ஓகே வந்துட்டு இப்போ கொஞ்சம் ரிலேட் பண்ணுவோம். கொஞ்சம் பைக் பண்ணுவோம். ஓகே கொஞ்சம் விளையாடு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மக்களே. ஏன்னா இந்த கேம் ரொம்பவுமே அறிவை வளர்க்கக்கூடிய கேமு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஒரு பிரெயினிங் கேம் மாதிரி இது. ஓகே ஓகேங்க இது வந்து திறக்க முடியல. ஏன்னா அது கோல்டன் பாக்ஸு. திறக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே ஓகே மக்களே நம்ம போவோம். இப்போ எதுக்கு போவோம்னு சொன்னேன்னா நடுவில் வந்துட்டு இந்த பாக்ஸை திறப்போம்ல அதை வந்துட்டு கட் பண்ணிட்டேன். ஓகே உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஆக்சுவலி வந்துட்டு நான் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன். ஆக்சுவலி நான் 5th தான் போகிறேன். 5th முடிச்சு 6th போகிறேன் அடுத்து. ஆனால் இப்போ 5th தான் மக்களே படிச்சுட்ருக்கேன். ஆக்சுவலி இப்போ எதுக்கு நான் இங்கிட்டு போனேன்னா இந்த பக்கம் நம்ம வந்துட்டு அவங்களுக்குள்ள ப்ளூ கலரில் லைட் எரியுது. அதனால இந்த ப்ளூ கலர் லைட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்குள்ள ஏதாவது ஜாம்பி இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்மளை கரெக்டாக பிக்சர் போட்டு பார்த்தீங்கன்னா ரோப்பாங்க. இந்த ரோப்பு பிடிங்க வச்சுக்கோங்க. இந்த ரோப்பு இருந்தால் நீங்கள் இந்த இது பண்ண முடியும். ஏன்னா ரோப்பு பாதியோட பிஞ்சு போயிடும். இல்லை ரோப்பு இல்லாட்டி ரோப்பு சிம்பிளே காமிக்காது. ரோப்புன்றது அடையாளமே இருக்காது. ஓகே 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 கரெக்டாக நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்து கரெக்டாக ஷார்ட் போட்டு புல்லட் போடுறானுங்க நம்ம மேலே. இவனுங்களுக்கு மட்டும் எப்படி தான் அறிவு வருதோ. தூடி எவ்வளோ தூரம் குதிச்சு போயிட்டோம். ஓகே இப்போ வந்து வேலையை பார்ப்போம். கரெக்டாக நம்ம இருக்கிற இடத்துக்கு அந்த மான்ஸ்டர் புல்லட்டுக்காரன் வந்துடுறான். ரோபோட் புல்லட்டுக்காரன் அந்த வேலையை பார்ப்போம் பேசாமல். ப்ளூ கலர் லைட் இருந்தா ஜாம்பிஸ் மக்களே. ஆக்சுவலி உள்ள சமாதியாக வச்சுருக்காங்களே. இந்த சமாதியிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஜாம்பிஸ் ஃபுல்லாக. அந்த ஜாம்பிஸ்லேருந்து நம்ம தப்பிக்கணும். அது வந்துக்கிட்டே இருக்கும். அதுங்க லைஃப் தனியாக வச்சுருப்பானுங்க. இந்த லைஃப்பை ஃபுல்லாக குறைச்சிட்டோம்னா நம்ம வின் ஆகிட்டோம்னு அர்த்தம் இல்லை. அதுக்கப்புறம் தான் டெஸ்ட்டே கொடுப்பானுங்க. ஒரு ரோபோட் மான்ஸ்டரோடு சண்டை போடணும் நம்ம. ஓகே இங்கே பாருங்க 2 புல்லட் வந்துட்டு போட்டுது. நீங்கள் யாருடா என்னையே போட்டு சாத்துறதுக்கு? நான் உங்களை சாத்திடுறேன் கரெக்டா. ஆக்சுவலி நான் எப்படி இப்போ போட்டேன்னா கிக் பண்ணலை. இந்த ரோப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோப்பை எடுத்து கரெக்டாக அவன் பாடிக்கிட்ட வச்சுருங்க.
அதை ஆக்சுவலி வயல்கிட்ட வச்சுட்டு இந்த ரோப் சிம்பிள் காமிக்கும். அந்த ரோப் சிம்பிள் காமிச்சோடனே உடனே என்ன பண்ணுறீங்க, அந்த ரோப்பை தொடுங்க. அந்த ரோப் சிம்பிள் அப்படியே நம்ம பிடிச்சி இழுத்தோடனே அவங்க மேலே போய் விழுந்துருவாங்க கீழே. அப்புறம் அவங்களுக்கு தலை சுற்றுற வரையும் பிரச்சனை வேண்டாம். பாருங்க தேவையில்லாமல் வர நம்மளுக்கு எதுக்குங்க தலையிட்டு இருக்கேன். நான் பாட்டுக்கு போலீஸ் கூட சண்டை போட்டுட்ருக்கேன், இவன் பாட்டுக்கு வந்து நம்ம கூட இது பண்ணிகிட்ருக்கான். ஓகே ரோப்பு போட்டுருங்க மக்களே. நான் இதை ரோப்பை வச்சு தான் இப்போ இவனை சாவடிச்சேன், இந்த போலீஸ்காரனை. இவன் வேறு நடுவில் போட்டு தள்ளிட்டான். பாத்தியாடா, நீனே வந்து உன் லைஃப்பை உயிரை கொடுத்து செத்துட்ட. ஐயோ எந்திரிச்சிட்டாங்க. ஓகே 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 வந்துட்டு ரொம்ப 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 பொறுமையாக இருங்க, வெரி பொறுமையாக இருக்கணும் ரொம்ப. ஓகே இப்போ வந்துட்டு என்ன பண்ணுவோம், திரும்ப ரோப்பு போடுவேன் இவன் மேலே. போடு, கரெக்டாக ரோப்பு போடுங்க மக்களே அவன் பாடிக்கிட்ட. இல்லாட்டி ஒரே போடு தான் நம்மளை போட்டு சாத்திடுவியான். பாருங்களேன் சாவவே மாட்டான். ஓகே போட்டாச்சு. ஐயோ மிலிட்ரி ஆஃபீஸர் போலீஸாக வரானுங்களே. இந்த அக்கா வேறு சும்மா பயந்து ஓடிட்டுருக்கு. எனக்குள்ளே ஒரு அக்கா நின்றுக்கிட்டே இருக்குது, போகவே மாட்டுது. ஒரு 6 மினிட்ஸ் ஆகுது நிற்குங்க அந்த அக்கா. நம்ம இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அதனால் வந்துட்டு நம்ம வேறு இடத்துக்கு போயிடுவோம். வேறு இடத்துக்கு போயிட்டு அங்கேயே நம்ம கேமே ஸ்பான் ஆன இதிலே கேமையும் முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ எனக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது மக்களே. உங்கள் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எனக்கு ரொம்பவும் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காகவும் போச்சு. இதோட இந்த கேமும் முடியுது. ஓகே இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லா நல்ல பலவங்களுக்கும் ரொம்ப நன்றி. மறக்காமல் இந்த லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டுருங்க மக்களே. ஓகே பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.